அன்பிற்கினியவர்களே, இனிய காலை வணக்கம். ஒரு அரசன் ஒரு போட்டி ஒன்று அறிவிக்கிறாருங்க. என்னன்னா, தன்னுடைய கோட்டை கதவுகளை கையால் திறந்து தள்ளணும். வெற்றி பெற்றா நாட்டோட ஒரு பகுதி அவனுக்கு தானமாக வழங்கப்படும். தோத்துட்டா கையை வெட்டிடுவாங்க. மக்கள்லாம் ரொம்ப யோசிச்சுட்டு யாருமே போட்டியில் கலந்துக்கவே போகலைங்க. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்துக்கிறதுக்கு முன் வர்றான். அவனுக்கு எல்லாரும் பயமுறுத்துறாங்க, வேண்டாப்பா போனா கையில் வெட்டிடுவாங்க, வேண்டாப்பா போக வேண்டாம், உன்னோட எதிர்காலம் என்னாகும் அப்படிலாம் ரொம்ப பயமுறுத்துறாங்க. அப்போ அவன் சொல்றான், ஐயா நான் ஜெயிச்சிட்டேன்னா, வெற்றி பெற்றுட்டேன்னா நான் ஒரு அரசன், தோத்துட்டேன்னா கைதானே போகும், உயிர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நேரா கதவை கிட்ட போய் கதவை அப்படின்னு கை வச்சு கொஞ்சம் எப்படிங்கிறான். என்ன ஒரு அதிசயம், கதவு சட்டுன்னு திறந்துக்குச்சு. ஏன்னா கோட்டை கதவுகளோட தாழ்பால் போடவே இல்லைங்களாம், திறந்துதான் இருந்திருக்கான். இது இவ்வளவுதாங்க கதை இதோட போதுங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ரொம்ப பேரு நம்மள தோத்து போயிருவோமோ, எதையாச்சும் இழந்துருவோமோ அப்படின்னு பயந்துட்டு எதுக்குமே முயற்சி பண்ணாமையே விட்டுடுறோங்க. அப்படி முயற்சி பண்ணாம விடுறது தாங்க இருக்கிறதுலயே மிகப்பெரிய தோல்வி. முடிஞ்ச வரைக்கும் முயலுவோங்க, நம்புங்க, முயற்சி கண்டிப்பா திருவினையாக்கும். மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றி வென்றான்.